கேட்கலாம். நிரந்தர நிம்மதி, நிரந்தர சமாதானம், நிரந்தர சந்தோஷம் அடையக்கூடிய வழியை சொல்ல வந்திருக்கிறோம். இந்த பூமியில் பிறந்த எல்லா மனிதர்களும் நம்ம எல்லாருமே சந்தோஷத்தோடு, சமாதானத்தோடு, நிம்மதியோடு வாழ ஆசைப்படுகிறோம். ஆகிலும் நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானம் இல்லை. காரணம் ஏன்? காரணம் ஏன்? பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று. பாவம் செய்கிறவனே துன்மார்க்கன். நம்முடைய வாழ்க்கையிலே பாவம் இருக்குமானால் சமாதானம் இருக்காது. எது பாவம்? பாவத்தை குறித்து பரிசுத்த வேதாகமம் ஒரு பட்டியலை சொல்லுகிறது. அது என்ன? விபச்சாரம், தேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், கொலைகள், வெறிகள், விரோதங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், களியாட்டுகள், பொறாமைகள், இது அனைத்துமே பாவம். புகைப்பிடிப்பது, மதுபானம் அருந்துவது, போதை பொருட்களை பயன்படுத்துவது, ஆபாசமான காட்சிகளை பார்ப்பது, பொய் சொல்லுவது, திருடுவது, கெட்ட வார்த்தை பேசுவது, இது அனைத்துமே பாவம். இப்படிப்பட்ட பாவங்களில் நாம் ஏதாவது செய்தால் நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது, நிம்மதி இருக்காது.